जानकीकांतस्मरणे जय जय राम राम। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुंडलीक व्यासांबरीष सुख सौनक ब्रह्मतव्यान् रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मान् परम भागवतान् स्मरामि। हरे नामैव 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 मम जीवनं कलो नास्तेव 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 गति अन्यथा। गोपिका जीवन स्मरणे गोविंदा गोविंदा। एकंच तुलसी चलिलंच किंचित समर्पणं विष्णुमूर्ति भक्त्या। धर्मத்தில் நிறையா பண்டிகைகள்னு வரும். நிறையா அப்படின்னா ரொம்ப 365 நாளும் இல்லை, மாதத்துக்கு ஒரு பண்டிகைன்னு ஒன்று வரும். இப்போ சிவராத்திரி ஒரு மாதம் வரும், இது கழிஞ்ச உடனே ஸ்ரீராமநவமி ஒரு மாதம் வரும். இப்போ அட்சய திதியை இப்போ தான் போச்சு, அது முடிஞ்சதுன்னா ஆவணி ஆட்டம், அது முடிஞ்சால் கோகுலாஷ்டமி, அது முடிஞ்சால் நவராத்திரி, அது முடிஞ்சால் தீபாவளி, கார்த்திகை, அதிகபட்சம் பொங்கல், தைப்பொங்கல் அப்படின்னு பார்த்தா ஒரு 10-15 பண்டிகை வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு பெரிய பண்டிகைன்னு வச்சுப்போமே. இந்த பண்டிகையில் அன்னைக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், அவாவா என்ன விதமான பக்தியால் சுவாமியை பூஜிக்க முடியுமோ எல்லாம் பண்ணுறோம். இந்த சுவாமி நைவேத்தியம்னு ஒன்று உண்டு. இந்த சுவாமி நைவேத்தியம் கூட இப்போ வெளியில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கோசரம் உபகாரம் பண்ணுற மாதிரி கடையில் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம். பிள்ளையார் சொத்தி கொழுக்கட்டை பண்ணி கொடுக்குறா, கோகுலாஷ்டமிக்கு சீடை முறுக்கெல்லாம் பண்ணியே கொடுத்துட்றா. ஒரு இளவயசுக்காரர் தான் அம்மா கேட்டா, இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டார். முடியலையே, இப்போல்லாம் காலக்கருப்பில் எல்லாமே சின்ன சின்ன குடுத்தனமாக போயிடுது. முஞ்செல்லாம் 10 பேர் இருந்தால் பெரியவா பண்ணி கொடுத்துருந்தா, இப்போ ஆற்றுலேயே 2 பேர் 3 பேர் தான் இருக்கோம். நாங்கள் இவ்வளவு பட்சணங்களோ இவ்வளவு நைவேத்தியங்களோ பண்ண முடியல. இதெல்லாம் அவசியமாக? இது சுவாமி என்னமோ சாப்பிட போகிறதில்ல, நம்ம தான் சாப்பிட்றோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பக்தி பண்ணலாமே. நைவேத்தியம் நைவேத்தியம் இப்படித்தான் இருக்கணுமான நைவேத்தியம். எனக்கு பாட்டு தெரியும்னா பாட்டால் நைவேத்தியம் பண்ணலாம், எனக்கு ஆட தெரியும்னா ஆட்டால் நைவேத்தியம் ஆடி நைவேத்தியம் பண்ணலான்னு அவருடைய அபிலாஷையை சொன்னார். அவருடைய முடியல இயலாமை அது வாஸ்தவம் தான். இது எதுவுமே பகவான் கேட்கல. பகவானுக்கு என்ன போரும்னார், ஒரே ஒரு உத்தரணி ஜலத்தை வச்சால் 2 துளசியை போட்டால் போதுங்கிறா. ஏகஞ்ச துளசி சலிலஞ்ச கிஞ்சது சமர்ப்பணம் விஷ்ணுமூர்த்தி பக்தியா. இந்த துளசி ஜலத்துக்கு மேலே பகவான் எதையும் சாப்பிட போகிறதில்ல, ஆசைப்படவும் இல்லை. அது கொடுத்தாலே பகவான் வயிறு ரொம்பிடுறது. இப்போ என்னத்துக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துக்கு ஒரு கெஸ்ட்டு வராருன்னு வச்சுப்போமே. இல்லை சார், நாங்கள் ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி, 2 பேர் தான் இருக்கோம், உங்களுக்கு பிடிச்சா மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களாலெல்லாம் பண்ண முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எனக்கு பாட தெரியும், பாடி காமிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்போம். அவர் காப்பின்னா காப்பி, டீன்னா டீ, ஹார்லிக்ஸ்னா ஹார்லிக்ஸு, இல்லை அவருக்கு என்ன ஸ்வீட்டோ அந்த ஸ்வீட்டு, ஸ்வீட் இல்லாட்டா ஸ்வீட் இல்லாமல் எதுவோ அது. இதெல்லாம் முதலே ஃபோன் பண்ணிக்கிட்டு எங்கள் ஆட்டுக்கு டின்னருக்கு வரையில் என்ன மெனு வேணும்னு கேட்டு பண்ணுவோம். அப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி தெரியாது நமக்கு. நாங்கள் 2 பேராக இருந்தாலும் அவள் திருப்திப்படுத்தணுங்கிறது ஒரு தர்மமாக வச்சுருக்கோம். நியூக்ளியர் ஃபேமிலின்னா அதில் லாபம் தோற்று நஷ்டம் கிடையாது. பெரிய ஃபேமிலியாக இருந்தால் 10 வடை பண்ணணும், 10 அதிரசம் பண்ணணும். நியூக்ளியர் ஃபேமிலி 2 வடை பண்ணால் 2 அதிரசம் பண்ணால் போகிறேன்னா இருக்குது. 2 பேர் தானே ஆற்றுல இருக்கு. பெரிய குடும்பத்தில் பயந்து பண்ணணும், நன்னா இருக்குமோ திட்டுவாளோ திட்டமாட்டாளோன்னு. நியூக்ளியர் ஃபேமிலியில் அந்த பயம் கிடையாது. சாப்பிடும் போது நம்மளும் நம்ம பார்த்து மாமா அவன் தான் திட்டமாட்டார், எப்படி போட்டாலும் வாங்கிப்பார். அப்போ ராமநவமி அன்னின்னு கொண்டாடுறோன்னா அன்றைக்கி யார் கெஸ்ட்டு? நமக்கு ராமச்சந்திரமூர்த்தி சீஃப் கெஸ்ட். ஜென்மாஷ்டமி அன்றைக்கி யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னா சாட்சாத் கிருஷ்ணன் சீஃப் கெஸ்ட். ஸோ ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு கெஸ்ட்டு நம்ம பார்த்துக்கு வர்றதா ஐதீகம். இப்போ ராமர் வரார் அப்படின்னா ராமருக்கு என்னெல்லாம் பிடிச்சதுன்னு வச்சுருக்கா.
ராமாஷ்டமி பானகம், நீர்மோறு, வடபருப்பு, வடை பாயசம், சமையல் எல்லா பண்டிகைக்கும் அது காமன். அது ஜென்மாஷ்டமின்னா வெண்ணெய் வச்சுருக்கா, கொழுக்கட்டை வச்சுருக்கா, பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வச்சுருக்கா, மோதகம் வச்சுருக்கா, ஜென்மாஷ்டமிக்கு உப்பு சீடை வெள்ளை சீடை வச்சுருக்கா. ஒரு 4 சீடை 4 வெள்ளை சீடை பண்ண முடியாமல் போயிட்டுருதா, இல்லை 4 வடை தட்டி 4 அதிரசம் பண்ண முடியாமல் போயிட்டோமா? காரணம், நமக்கு அதில் ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு ஒரு பொய் சொல்லி ஏமாத்தின்னு இருக்கும். டைம் நம்ம கையில் இல்லை, நம்ம டயத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டயத்து கண்ட்ரோல் நம்ம போயிடக்கூடாது. இப்போ நைவேத்தியம் மானசீகமாக நைவேத்தியம் பண்ணாலும் ஏற்றுப்பான். சபரி என்ன கொடுத்தா ராமர் ஏற்றுண்டார், கண்ணப்பனானார் என்ன கொடுத்தார் பரமேஸ்வரன் ஏற்றுண்டார், விதுரன் என்ன கொடுத்தார் கிருஷ்ணன் ஏற்றுண்டார். அதனால் இன்னது கொடுத்தாத்தான் பகவான் திருப்திப்படுவான்னு பகவான் எங்கேயும் சொல்லலை. நீ என்ன முடியுமோ அதை கொடுத்தா பகவான் திருப்திப்படுறான். ஆனால் என்ன முடியும்னு உன் லெவலுக்கு நீ யோசிக்கணும். இது நம்மளால் முடியுமே அப்படிங்கணும். என்ன முடியும்னா, முடியக்கூடியதை முடியாதுன்னு சொன்னால் அது ஏமாத்துறது. முடியக்கூடிய பண்ணாமல் இருந்தால் அது வீம்புன்னு பேர். பகவான் கேட்கலை, நான் ஆனால் எனக்கு இது முடியும், நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காண்டா அதுக்கெல்லாம் வீம்புன்னு பேர். நைவேத்தியம் எடுத்துட்டா இந்த தீர்த்தம் துளசி இருந்தால் பகவான் பண்ணிப்பான். அதுவும் முடியலையா, மானசீக பூஜை பகவான் ஏற்றுக்கிறான். இப்போ கனகதாசர் இருந்தாரே, கனகதாசர் மானசீக பூஜை உடுப்பி கிருஷ்ணனுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கா. மானசீக பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. உட்காண்ட இடத்துல கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணலாம், உடுப்பி கிருஷ்ணருக்கு உட்காண்ட இடத்துல ஒரு மாலை போட்டு பார்க்கலாம், உட்காண்ட இடத்துல நைவேத்தியம் பண்ணலாம். மானசீக பூஜையும் பூஜை பலன்தான். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, கோவிந்தான்னு சொல்லுப்போ, நைவேத்தியம் கோவிந்தா, அதுவும் நைவேத்தியம். உன்னுடைய நாமாவை பகவான் ஏற்றுக்கிறான். என்கிட்ட நாமா இருக்குது, நான் நாமா சொல்கிறேன், நீ ஏற்றுக்கோ. நாமபரமான நைவேத்தியம் பகவான் கோவிந்த கோவிந்த. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பந்தியில் பாகவதெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருப்பா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா. நாளும் நாமத்தால் நைவேத்தியம் பண்ணாலும் பகவான் ஏற்றுப்பான். கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதுவே நைவேத்தியம்தான். கோபிகா ஜீவன ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா.